நாம இன்னைக்கு பார்க்க போற கேஸ்ல திடீர்னு ஒரு நபர் இறந்து போயிருக்காங்க. எதுக்காக இறந்து போனாங்க அப்படிங்கிற விசாரணைய ஆரம்பிச்ச போலீஸ்க்கு இந்த கேஸ் ரொம்பவே விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருந்திருக்கு. இந்த கேஸ் தான் அந்த டைம்ல தமிழ்நாடு மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான கேஸ்க்குள்ளே போகலாம். சேலம் சங்ககிரி பக்கத்தில் இருக்க புல்லாங்கவுண்டம்பட்டி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் 34 வயசாகக்கூடிய தயானந்த். இந்த நபர் நிதி நிறுவன தொழில் மூலமாக ஒரு பிஸ்னஸ் மேனாக வலம் வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த காரு, லாரி இது எல்லாத்தையுமே வாடகைக்கு விட்டு அது மூலமாகவும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் கை நிறைய பணம் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்லாமல் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இதனால தயானந்த் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே தயானந்துக்கு வயசாகிட்டே போகுது, இப்போவே அவருக்கு ஒரு பொண்ணு தேட ஆரம்பிச்சாதான் ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கும்னு நினச்சி சேலத்தில் இருக்க பல புரோக்கர்கள் கிட்ட பேசி பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. பல இடத்துல தேடினதுக்கு அப்புறமா கடைசியாக 17 வயசு மதிக்கத்தக்க அதே சேலத்தை சேர்ந்த அன்னப்பிரியாவை தயானந்துக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில வயசு வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும், அதாவது கிட்டத்தட்ட 17 வயசு அதிகமாக இருந்தாலும், தயானந்த் அதிகமாக சம்பாதிக்கிறதுனால கல்யாண பொண்ணான அன்னப்பிரியாவும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த மேரேஜில் எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த கல்யாணம் நடத்தியிருக்காங்க. மேரேஜ் ஆன புதுசில் இந்த கப்பிள்ஸ் பீச்சுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கிறது இப்படின்னு பல இடத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கணவன் மனைவியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. இந்த வாழ்க்கையோட பரிசா இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. தன்னோட கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்க அன்னப்பிரியா தன்னோட குழந்தைய கவனிச்சுக்கிறது இப்படின்னு ரொம்பவே பொறுப்பாக இருந்திருக்காங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போகுது. வருஷங்கள் கடந்தாலும் இந்த கப்பிள்ஸ்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்க்கை ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் திடீர்னு ஒரு நாள், அதாவது 2021 வருஷம் தயானந்த் வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிச்சதும் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தன்னோட ரூமில் அசந்து தூங்குறாரு. அந்த நபர் அடுத்த நாள் காலையில் கட்டிலிருந்து கீழே விழுந்து கிடந்திருக்காரு. தன்னோட கணவர் இப்படி கீழே விழுந்து கிடந்ததை பார்த்த அன்னப்பிரியா தன்னோட கணவரை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தயானந்தோட உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லை. இப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த நபரை செக் பண்ண டாக்டர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட கணவர் இந்த மாதிரி திடீர்னு இறந்து போனதை அன்னப்பிரியாவால் தாங்கிக்க முடியாமல் கத்தி கதறி அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒரு நபர், அதாவது தயானந்தோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தயானந்தோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது. அவன் கட்டிலேருந்து கீழே விழுந்ததுனால மட்டும் இறந்து போயிருக்க மாட்டான், அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தன்னை சந்தேகத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி கேஸை ஃபைல் பண்ணி தயானந்தோட வீட்டுக்கு வந்து அன்னப்பிரியா கிட்ட இருந்து ஆரம்பகட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்கள் வீட்டில் யாராவது வந்தாங்களா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தொழில் ரீதியாக எதிரி யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க இப்படின்னு பல கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கேட்குற எல்லா கேள்விக்குமே அன்னப்பிரியா அவங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிற எந்த பதிலுமே முரணாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபேஸ் ரியாக்ஷனில் ஒரு வித பயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ போலீஸ் தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கப்போ தான் பயத்தில் அன்னப்பிரியா சம்பவம் நடந்த அன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லியிருக்காங்க. மேரேஜ் ஆன சில வருஷம் அன்னப்பிரியா தயானந்த் இவங்க 2 பேரும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இவங்களோட சந்தோஷம் கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது தயானந்த் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கின முருகன் அந்த வட்டி பணத்தை கொடுக்கறதுக்காக அடிக்கடி தயானந்த் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். மாதம் கொடுக்குற வட்டி பணத்தை முருகன் தயானந்த் வீட்டுக்கு வந்து அன்னப்பிரியா கிட்ட கொடுத்துருக்கான். இப்படி வட்டி பணத்தை கொடுக்க வந்த அந்த டைமில் அன்னப்பிரியா முருகன் இவங்க 2 பேருக்கும் நல்லா பேசி நட்பாக பழகியிருக்காங்க. இப்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ண நினச்ச முருகன்
வீட்டில் தனியாக இருக்க அன்னப்பிரியாவை தன்னோட வலையில் சிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். அன்னப்பிரியாவும் முருகனோட காதல் வலையில் சிக்கி அந்த நபரை அடிக்கடி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. தயானந்த் வீட்டில் இல்லாத எல்லா நாளுமே 21 வயசான அன்னப்பிரியா முருகனை தான் வீட்டுக்கு வர வச்சு க்ளோஸாக இருந்திருக்காங்க. இப்போ முருகனை அடிக்கடி பார்க்கணும், எப்பவும் அவன் தான் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்ட அன்னப்பிரியா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி முருகனுக்கு தன்னோட வீட்டில் இருக்கிற கார் டிரைவர் வேலையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. தான் மேலே நம்பிக்கை இருக்கிற தன்னோட கணவருக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அவங்களோட மனசில் சுத்தமாக இல்லை. இப்படியே இவங்களோட கள்ள உறவு கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் தன்னோட வேலையை சீக்கிரமாக முடித்த தயானந்த் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்த அந்த நபருக்கு பயங்கர ஷாக் கொடுக்குற மாதிரி அன்னப்பிரியா, அவங்களோட கார் டிரைவரான முருகன், இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்திருக்காங்க. இதை பார்த்து ஆத்திரம் தலைக்கேறின அந்த நபர் முருகனை சரமாதிரியாக தாக்கி விரட்டி விட்டு தன்னோட ஒய்ஃபை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. இனிமே தான் இந்த கேஸ் யாரும் எதிர்பார்க்காத சில வினோதமான மற்றும் விசித்திரமான சம்பவம் நடக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. இப்போ தயானந்த் கார் டிரைவரான முருகனை இனிமே வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த நபரை வேலையை விட்டே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா தனக்கு துரோகம் பண்ணின தன்னோட மனைவிக்கு வினோதமான தண்டனையை கொடுக்கணும்னு நினச்ச தயானந்த் ஒவ்வொரு நாளும் பயங்கரமான சித்திரவதையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தன்னோட மனைவி உடல் ரீதியாக டயர்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நாளைக்கு மட்டும் பல தடவை க்ளோஸாக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான மருந்தை சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் அணுவாக சித்திரவதை பண்ணியிருக்காரு. கூடவே இதுக்கு ஒரு படி மேலே போய் இயற்கைக்கு மாறான சில வீடியோஸை பார்த்து அதில் இருக்கிற மாதிரி தன்னோட மனைவியை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. டெய்லியும் உடல் ரீதியான பயங்கர சித்திரவதையை அனுபவிக்கிற 21 வயசான அன்னப்பிரியாவுக்கு வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருந்திருக்கு. இதனால நடந்த எல்லா விஷயத்தையும் முருகன்கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுதுருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டும் பல தடவை க்ளோஸாக இருக்க சொல்கிற தயானந்தோட இந்த செயலை கேட்ட முருகன் கோவத்தில் கொந்தளிச்சிருக்கான். இப்போ இந்த சித்திரவதையிலிருந்து அன்னப்பிரியாவை காப்பாற்ற நினச்ச முருகன் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்கான். அதாவது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னோட கணவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். அவங்களோட பிளான் படி சம்பவம் நடந்த அன்னைக்கு வேலையெல்லாம் முடித்த தயானந்த் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த தன்னோட கணவருக்கு அன்னப்பிரியா விஷம் கலந்த இந்த பாலை குடிக்க கொடுத்துருக்காங்க. இந்த பால் தான் தன்னோட இறுதி நாளை தீர்மானிக்க போகுதுன்னு தெரியாமல் தயானந்த் எல்லா பாலையுமே குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்காரு. இப்போது இது இயற்கையான மரணம்னு செட் பண்ணுறதுக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து தயானந்தோட இறந்த சடலத்தை கட்டிலேருந்து ஸ்பீடாக கீழே தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எப்பவும் போல் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அன்னப்பிரியா கட்டிலேருந்து கீழே விழுந்து கிடந்த தன்னோட கணவரை பார்த்து கதறி அழுது நாடகம் ஆடியிருக்காங்க. ஃபைனலாக கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அன்னப்பிரியா மற்றும் முருகன் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. தகாத உறவோட முடிவு கண்டிப்பாக ஒரு நாள் ஏதோ ஒரு மரணத்தில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கேஸும் உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தான் மேலே நம்பிக்கை வச்சிருந்த தன்னோட கணவருக்கு துரோகம் பண்ணின அன்னப்பிரியாவோட செயலை பற்றியும், உடல் ரீதியான சந்தோஷத்துக்காக தனக்கு துரோகம் பண்ணின தன் ஒய்ஃபுக்கு அதே உடல் ரீதியான சந்தோஷம் மூலமாக பயங்கரமான சித்திரவதையை கொடுத்து வினோதமான தண்டனையை வழங்கின தயானந்தோட இந்த செயலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.